மை பேக்கிங் ஸ்டோரி 2. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரௌனி டப் லான்ச் பண்ணியிருக்கோம். முன்னாடியே நான் மெனு எல்லாமே போட்டிருந்தேன். இப்போ அதுலேருந்து ஒரு ப்ரௌனி டப் வந்து நான் எப்படி மேக் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் முன்னாடியே வந்து ப்ரௌனி பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன், ப்ரௌனி செஞ்சுட்டு. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து நட்டலா ப்ரௌனி டப் தான் செய்ய போகிறேன். இதில் வந்து நட்டலா ப்ரௌனி டப்பில் வந்து இந்த சைஸ் அளவுக்கு தான் நம்மளுக்கு, எல்லா ப்ரௌனி டப்புக்குமே இந்த சைஸ் அளவுக்கு தான் நம்மளுக்கு கப். அதில் வந்து சாக்லேட் சிரப் நான் ஆட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஸ்மால் பைட்ஸ் ஆஃப் ப்ரௌனி வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு மினிமம் 100 கிராம்ஸ் டு 130 கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். நல்லா அதோட ஃப்ளஃபினஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். செம்ம க்ரீமியாக இருக்கும் நம்மளோட ப்ரௌனி. டேஸ்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அதை நம்ம ப்ரௌனி பற்றி நல்லாவே தெரியும். டேஸ்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குட்டி குட்டி மினி ப்ரௌனி பைட்ஸ்லாம் வச்சுட்டு நட்டல்லா வந்து நம்ம அதில் அந்த நட்டல்லா க்ரீம் எப்படி பாட்டிலில் இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், நட்டல்லா நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலக்குறீங்களா, அப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கணும்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே நட்டல்லா பாக்ஸ்லேருந்து அப்படியே அந்த க்ரீம் எடுத்து தான் நான் உங்களுக்கு அப்படியே அப்ளை பண்ணி நான் தரேன். கொஞ்சம் நட்டல்லா க்ரீம்ஸ்லாம் அதில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ப்ரௌனி பைட்ஸ் வந்து நான் மேலே அப்படியே அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எவ்வளோ ப்ரௌனி பைட்ஸ் வைக்கிறேன், அதில் எவ்வளோ க்ரீம் ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு ஃபுல்லாக நட்டல்லா வந்து லோட் ஆகியிருக்கும். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் சாப்பிடும் போதே அந்த நட்டல்லா ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலேயும் வந்து நம்ம நட்டல்லா அப்படியே அழகாக ஆட் பண்ணி பார்க்கும் போதே ரொம்ப டெம்ப்டாக இருக்கும் நம்மளுக்கு. அழகாக அதில் நட்டல்லா அழகாக நம்ம அப்படியே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி சைடில் உள்ள ஒவ்வொரு இடத்துல, எதுக்கு நம்ம லேயர் பை லேயராக வைக்கிறோன்னா, மேலே மட்டும் ஃபுல்லாக சாக்லேட் ப்ரௌனி பைட்ஸ் வச்சுட்டு மேலே மட்டும் நான் நட்டல்லா ஆட் பண்ணேன்னா மேலே மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும், கீழே வந்து நமக்கு கிடைக்காது லாஸ்ட்லாம் சாப்பிடும்போது. ஸோ அதனால தான் கீழே ஒரு லேயர் வச்சுட்டு நட்டலை அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஒரு லேயர் வச்சுட்டு மறுபடியும் நான் நட்டலை அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நட்டலை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து மில்க் சாக்கோ சிப் வந்து நான் அது கூட ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் நார்மலாக 4-5 பீசஸ்லாம் இல்லாமல் நான் நிறையாவே உங்களுக்கு மில்க் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி தான் நான் தருவேன். மில்க் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு மேலேயும் நம்ம நட்டலா லோட் பண்ண போகிறோம். ஸோ நட்டலா ப்ரௌனி டப்னா கண்டிப்பாக நட்டலா அதிகமாக வேணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நட்டலாஸ் வந்து அதிகமாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில். உங்களுக்கு நான் அதனால தான் நான் ப்ரௌனி டப் எப்படி செய்கிறேன்னு நான் காமிக்கிறேன். இதில் வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டார்க் ப்ரௌனி டப் இருக்குது, மில்க் ப்ரௌனி டப் இருக்குது, ஒயிட் ப்ரௌனி டப் இருக்குது, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி டப் இருக்குது. என்ன வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது நீங்கள் இது ஆட் பண்ணணும்னா கூட டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக செம்ம எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணவங்களுக்கு முன்னாடியே தெரியும், ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.